மன்னராட்சியின் ஆதாரமாக விளங்கும் சிம்ம சொற்பனாமா, நல்லூர் ராசதானியின் தொன்ம சான்றாக விளங்கும் கட்டிடம், முன்னோரின் கட்டிடக்கலையின் எடுத்துக்காட்டு. இன்று கவனக்குறைவால் சிதைவுற்ற இந்த கட்டிடத்தின் வரலாறு தெரியுமா? வணக்கம். மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பல வரலாற்று இடங்கள் அதற்கான சான்றுகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சான்றாக இன்றும் விளங்கும் இந்த மந்திரிமனை தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாண நகரினுடைய பிராதன வடிவங்களை நல்லூரிலும் காணலாம். நல்லூர் கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டின் முடிவு வரை சிங்கையாரிய சக்கரவர்த்திகளினுடைய ஆட்சிப்புலத்தின் தலைநகரமாக இருந்து வந்தது என்பது வரலாறு. அதன் பின்னணியில் பல தொல்லியல் சான்றுகளும் நல்லூரை மையமாக கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உள்ள கட்டிடங்களில் ஒன்றுதான் மந்திரிமனை. 30 வருட கோர யுத்தத்தின் பின்னர் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அழிவடைந்தாலும் கூட சில விடயங்கள் இன்றும் சாட்சியமாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான இடம்தான் இந்த மந்திரிமனை. இந்த மந்திரிமனையானது யாழ்ப்பாணத்தை ஆண்டு ஆரிய சக்கரவர்த்தியினுடைய மந்திரிக்காக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு கிழக்கே 900 மீட்டர் தூரத்தில் பருத்தித்துறை வீதியில் சட்டநாதர் கோயிலின் தென் திசையில் சங்கிலியன் தோப்பும் அதற்கு எதிர்ப்புறமாக பழைய கட்டிடமாக தோற்றமளிக்கும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரதான அரச வாசஸ்தலமான மந்திரிமனையும் யாழ்ப்பாண தமிழரசின் சின்னமாக இன்றும் விளங்குகின்றன. மந்திரிமனையும் அதனுடன் அமைந்துள்ள வளைவுமாக 9 பரப்பு 10.6 குழி நிலப்பரப்பை கொண்டு ஆதாரமானது 2007ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 2ஆம் திகதியிடப்பட்ட 1486 இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திற்கு உரியதாக உள்வாங்கப்பட்டிருந்தது. 1519இல் சகராச சேகரன் முடிக்குரிய அரசனாக முடிசூடியதும் அவருடைய பிரதம அமைச்சராக பரநிரூபசிங்க முதலி பொறுப்பேற்றார். அவருக்கு அரச வாசஸ்தலமாகவே இந்த மந்திரிமனை அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கை பரராஜசேகரனதும் வள்ளியம்மை அரச கேசரியினதும் புதல்வரான பரநிரூபசிங்க முதலி ஒரு இளவரசராக இருந்த போதிலும் வேறு வழியின்றி பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். பிரதம அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இடமாக இது இருந்ததால் இங்கேயே அரச சபையின் புதல்வர்களும் அறிஞர்களும் தங்கியிருந்தனர். முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் இடமாக இந்த மந்திரிமனை காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நல்லூரினுடைய அந்த ஆட்சி விடயங்களை நினைவுபடுத்துவதாக இந்த மந்திரிமனை அமைய பெற்றிருக்கின்றது. சங்கிலியன் தோப்புக்கு மிக அண்மையில் மிக முக்கியமான கட்டிடக்கலை கூறாக மந்திரிமனை விளங்குகின்றது. யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் மந்திரி இருந்த அந்த இடமானது ஒரு நிர்வாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை எவராலும் மறுத்து கூற முடியாது. இன்று காணப்படும் மந்திரிமனை ஒல்லாந்தர் காலத்திற்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு முதலியாரால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம் என்று கூறப்படுகிறது. அழகிய வேலைப்பாடுகளுடன் கொண்டுள்ள இந்த கட்டிடக்கலையானது ஐரோப்பிய மற்றும் திராவிட கட்டிடக்கலையை நினைவுபடுத்துவதாக அமைகின்றது. இங்கு 3 வகையான கட்டிடக்கலை கூறுகளை அடையாளம் காணலாம். முதலாவது கொத்திக் போன்று ஐரோப்பிய பாணியில் அமைந்த கிறிஸ்தவ கட்டிடக்கலை பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக திராவிட சிற்ப முறையில் அமைந்த கட்டிடக்கலை பாரம்பரியம் ஒன்று கொத்திக் முறையான கட்டிடக்கலை தூண்களுடன் இணைந்த வகையில் அமைக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். இன்னொரு வகையில் இஸ்லாமிய பண்பாட்டினுடைய கூரை முகப்பை தாங்கிய வகையில் வில்வளைவு போன்ற மாடத்தை தாங்கிய வகையில் அமைந்திருக்கின்ற கட்டிடக்கலை கூறுகளையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி
ஓலக்க வாயில் என்று அழைக்கப்படுகின்ற 3 பக்கங்களினால் மண்டபத்தில் நுழைகின்ற நுழைவாயிலை கொண்டு ஒரு கட்டிடக்கலை கூறாக இந்த மந்திரிமனை காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று இந்த முறையை அவதானிக்க முடியாது. எனவே இந்த கட்டிடக்கலையானது சிறப்புமிக்கதாக விளங்குகின்றது. மந்திரிமனை 2 மாடிகளை கொண்டு அழகிய பாரம்பரியமான கட்டிட வடிவமைப்பை கொண்டு விளங்குகின்றது. அதன் உட்பகுதி மர வேலைப்பாடுகளினாலும் ஏனைய அலங்கார வேலைப்பாடுகளை உடையதாகவும் காணப்படுவது இம்மனைக்கு அழகூட்டுகின்றது. அதன் உட்பகுதியில் ரகசிய சுரங்கப்பாதையும் இருந்ததுடன் இந்த மனையின் பின்புறமாக மூடப்பட்ட நிலையிலுள்ள நிலவறை மண்டபமும் இருந்திருக்கின்றன. இவை பின்னர் முற்றாக அழிவடைந்து விட்டன. யாழ்ப்பாண தமிழரசர்கள் நல்லூரில் அரசிருக்கைகள் அமைத்து ஆட்சி நடத்தினர் என்பதற்கு இன்றும் யாழ்ப்பாணத்தில் காணப்படும் சங்கிலித்தோப்பு, யமுனா ஏரி, மந்திரிமனை, வீரமகாளி அம்மன் கோயில், கோப்பாய் கோட்டை, பண்டாரக்குளம் ஆகியன சான்றுகளாக விளங்குகின்றன. மாளிகையினுடைய வெளிப்புறமாக ஒரு கிணறு காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி அந்த கிணற்றின் அருகே ஒரு நீர்த்தொட்டியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. மந்திரிமனையின் இடப்பக்கத்தில் கிணறு ஒன்றும் காணப்படுகின்றது. பிரத்யோகமாக அமைக்கப்பட்ட அந்த கிணறு முருகை கற்களினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இரவில் நீராடுவதற்கு வசதியாக சுவரில் விளக்குகளை வைத்து அதன் ஒளியில் நீராடுவதற்கு ஏற்ற வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்டபத்தின் வலது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு இருக்கின்றது. அது மேல்மாடிக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி விருந்தினர்கள் அமர்வதற்கு திண்ணைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜன்னல் அமைப்பு முறையை பார்க்கின்ற போது மிகவும் அகலமானதாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட அடி ஆழத்திற்கு சென்று அந்த சுரங்கப்பாதை முடிவடைகின்றது. இந்த சுரங்கப்பாதையினூடாக யமுனா ஏரிக்கு சென்று நீராடிவிட்டு திரும்பி வருகின்ற ஒரு ரகசிய பாதையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. எனினும் பல்வேறு கட்டிடக்கலையின் மாற்றங்களினால் இந்த சுரங்கப்பாதை தடைப்பட்டு மூடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் சுரங்கத்தின் படிக்கட்டுகள் அழகான மாவில் கற்களினால் பின்னர் புதுப்பிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த மந்திரிமனையை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிக அளவாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனினும் குறிப்பிட்ட சிலருடைய செயல்பாடு ஆனது இந்த மந்திரிமனையினுடைய பேணி பாதுகாக்கின்ற தன்மையை இழக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் சுவர்களில் பெயர்களை எழுதுவதும் இந்த மரபுரிமை சொத்தை பேணி பாதுகாப்பதில் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி இங்கு இருக்கின்ற சில விடயங்களையும் இன்னும் மென்மேலும் மெருகூட்டி அதனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு தமிழில் கூடிய மரபுரிமையை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சகிராஜ்.